இன்னொரு தேரைக்கு ஒரு நண்பன். அந்த கல்லுக்குள்ள காத்து போகாது, உணவு போகாது, யாருமே கொடுக்கல. ஆனால் அந்த கல்லுக்குள்ள தண்ணி நிற்கிறதுக்குள்ள உயிர்வான ஒரு ஜீவன், ஒரு அசைவாடும் நகரும் மூணு ஒரு பிரச்சனை இருக்க. அப்போ சொன்னாரா, பார்த்தேன் இதுக்கு யார் உணவு கொடுத்தா? நீ 1700 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லாத, இந்த இல்லாத ஜீவனுக்கும் ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார். அதுதான் சொல்றார். இது தாவீதின் சங்கீதம். தாவீது பிராக்டிக்கலா தன் வாழ்வை நினைத்து சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். இந்த 172 சங்கீதத்தில் தாவீது எழுதினார். அந்த 72 சங்கீதங்களில் இந்த சங்கீதம் சொல்றாரு, தேவி இந்த ஜனத்தை ரட்சித்து கர்த்தர் அவனுடைய பலன், லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்த். அதுதான் சங்கீதம் 18 சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே. இந்த 28 கர்த்தர் என் பலன் சொல்றார். ஒருவேளை 27 ஆண்டுகளை முடித்து 28வது ஆண்டுக்கு வந்தக்கூடிய பவுலாய் திருச்சி மக்களாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் எந்நாளில் நம்மோடு இருப்பார். விசேஷமாக ஒரு விசேஷித்த நாள். கடந்த நாளில் டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை நாம் கொண்டாடி கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாடி வந்திருக்க. அடுத்த நாள் எப்பவுமே மனைவி நீக்குள்ள ஆண்டு. பல வருஷங்களாக உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் திரும்ப செய்திருக்கிறார். அவரை போதவர்களும் என்னை அன்போடு அழைத்து, ஐயா நீங்கள் ஜனவரி 26 மாட்டேன்னு சொல்லி 26 ஒரு சில வருஷங்கள் நான் வெளியூருக்கு போனால் வர மாட்டேன், வருஷத்துலையும் இங்கே வர வேண்டும் என்பதற்காக வெளியில் போகக்கூடிய ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 26 இந்த ஜனவரி 26 என்பது ஒரு விசேஷித்த ஒரு நாள். கிறிஸ்தவ மக்களுக்கு முதல் இரத்த சாட்சியாக வைத்த ஸ்தேவானுடைய நினைவு நாள். ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி, வேதாந்தத்தில் எழுதப்பட்ட இரத்த சாட்சி. பேருடைய இரத்த சாட்சி பேரை தலைகீழ கட்டி சிலுவையில் ஆணி அடித்து தலைகீழ வச்சு சிலுவையில் ஆணி அடித்து தோலை உரிச்சாங்க. வாட்டிக்கன்ல ரோம் நகரில், இத்தாலி தேசத்தில் ரோமில் வாட்டிக்கன்கிறது நம்முடைய பேருடைய கல்லறை இருக்கிற இடம். அந்த இடத்துல தலைகீழ அடித்து 2 காலையும் ஆணி அடித்து 2 சேஸ் கிறிஸ்துமஸ் சிலுவையில் ஆணி வச்சாங்க. அந்த ஏசு கிறிஸ்தை நேரே நிற்க வச்சாங்க. இவர் தலைகீழ அடிக்கிட்டாங்க. அந்திரேயா கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். தோமா ஈட்டியால் கொல்லப்பட்டார். இப்படி ஒவ்வொரு, ஆனால் யோவான் மட்டும் 83 வரை இருக்கிறார்கள் சாத்தியம். ஏன்னா அப்போ சிலர் 21 சொல்கிறப்போ பேருக்கு யோவானுடைய வேலை எனக்கு இருக்கிறார். ஏசு சொல்ல, நான் வருவரை அவன் இருக்கவங்க இருந்தால் பசிக்கும், நீ அவன் மட்டும் தொடாதீங்க, நீ போய் வேலையை பாருங்க, நீ ஆடுகளை மீண்டும் பேர்கள் இருக்கு சொல்லுங்க. அந்த யோவான் எண்ணெய் வடை போடுற எண்ணெய் சட்டியாக இருக்கிறாங்க. அந்த வடையை தூக்கி போட்டு அது எப்படி சிக்கன் 65 பாய் போடுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவில் எண்ணெய், அந்த மசாலா போட்டு சிக்கனை தூக்கி எண்ணெயில் போட்டோன்னா எண்ணெய் மேலே வரையும் போகணும், அவ்வளோ சூடு. அப்படி எண்ணெயில் தான் யோவான் தூக்கி போடுறாங்க. அது உள்ள கூலிங்காக தெரியாது. இப்போ கொதிக்கிற எண்ணெய் அவரை டெஸ்ட் பண்ணல. அப்போ தான் அந்த ராஜா சொல்கிறான், அந்த 1ஆம் நூற்றாண்டு ரோம பேர் வச்ச ராஜா சொல்கிறான், இவன் ஒன்றுமே பண்ண முடியாதான்னு நாடு கடத்துறான். நாடு கடத்துறது தான் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் இருந்தார். அந்த நாடு கடத்துறது தான் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் இருந்தார். அந்த நாடு கடத்துறது அதனால 81 வயசு ஆகிறதில்ல. ஆனால் வேதத்தில் என்னுடைய சாட்சியெல்லாம் சொல்லப்படவில்லை. நான் வைத்திருக்கிற வேதாந்தத்துடைய சொல்லக்கூடிய சாட்சி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 7, 8, 3 அதிகாரத்திலும் ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி. ஸ்தேவான் அதுதான் ஜனவரி 26 டிசம்பர் 20 பிரஷர் ஸ்தேவான். நான் 3 அதிகாரங்கள். ஸ்தேவான் என்பதற்கு கிரீட்டம் என்று பெயர், க்ரௌன். க்ரௌன் என்பது இன்ஜிலிருந்து ஒரு நாடு அந்த 2 டயருக்கு பின்னால் ஒரு சுத்தம், அதுதான் க்ரௌன். கிரீடம் மணப்பெண்களுக்கு, ஏஜ் அற்ற மணப்பெண்களுக்கு தலையில் ஒரு கிரீடம் வாடகை வாங்கி காட்சி சொல்கிறாங்க. கிரீடம் ராஜா அரசிங்கிற ஒரு கிரீடம் தான் கிரீடம். அந்த தொப்பி ஒரு 1000 பிஷப்பா மாறப்ப தலையில் ஒரு தொப்பி வைப்பாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, டிஎம்சி மனோடு உருவானவங்க, ஏசி
ஏசி 5 வருஷம் பிஷப்பாக இருக்கலாம், 5 வருஷம் தான். அப்போ தலையில் ஒரு தொப்பி வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் கிரீடம். க்ரௌன். ஸ்தேவான் என்பதற்கு கிரீடம் என்று பெயர். ஏன்னா வேதத்தில் பேதுரு போய் கேட்கிறார், ஏன் சிலுவையில் சாப்பிடாதுப்பா, உன்னை விட்டுட்டு எல்லா வேலையும் விட்டுனா சிலுவையில் செத்து போகிற நியாயம் இருக்கும். மத்திய 16 சொல்றார், அப்பாவுக்கு ஒரு சாத்தானே கிடையாது, அப்பாவுக்கு ஒரு சாத்தானே கிடையாது. அதனால வேதத்துடைய தனித்தன்மையை அனுதினம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கவில்லை. அதுதான் பெரிய சிலுவை. விஷயம் சின்ன சிலுவை, விஷயத்துக்கு பெரிய சிலுவை. எப்பவும் மரணத்துக்கு ரெடியாக இருக்கணும். மிலிட்டரிக்கு போனால் எப்பவுமே குண்டடிப்பட்டு சாப்பிட்றது ரெடியாக இருக்கணும். மிலிட்டரிக்காரன் எங்கள் உயிருக்கு சேஃப்டி ஒன்றும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி தான் கிறிஸ்தவம் எப்பொழுதுமே மரணத்துக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி ஸ்தேவான் முதல் ரத்த சாட்சி, அதெல்லாம் அவருக்கு கிரீடம், க்ரௌன் என்று அவருக்கு கிடையாது. ரெண்டாவது கிறிஸ்தவத்தில் டீக்கன், பிரஸ்பைட்டர் என்பது தலைமை குரு, சேர்மன். முதல்ல சொன்னாங்க இந்த திருச்சபையின் போதகர் சொன்னாங்க. அப்புறம் இந்த போதகர் தலைவர்னு சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய காலங்களில் சமத்துவ காலம் போதகரும் திஸ் பிரஸ்பைட்டர் சேர்மன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சேர்மன் பிரஸ்பைட்டர். இப்போ எந்த சேர்மன் இப்போ போடுறது எல்லாரும் பிரஸ்பைட்டர் கூட போடுறதில்ல. நான் திருச்சபையின் தலைவர் 1000 நீங்க போடுகிறது 50 சேர்மன். அந்த அளவுக்கு அவர் அந்த சேர்மனுக்கு முன்னதான் டீக்கன், உதவியாளர். அந்த உதவியாளர் அபிஷேகத்தை ஸ்தேவான் வாங்குறார். ஏன் அவருக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கணும்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல சீஷர்களுடைய தொகை கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அப்போ எருசலேம் மக்கள் யூத கைம்பெண்களுடைய விசாரிப்பும் கிரேக்க மக்களுடைய யூத கைம்பெண்களுடைய விசாரிப்பும் ஒன்னா வச்சுருக்காங்க. அந்த கைவிடப்பட்ட மக்களுக்கு ஹாஸ்டல் மாதிரி நடத்துறாங்க. நடத்துறப்போ இஸ்ரேல் மக்கள் அவங்க வேளாண்கிறதெல்லாம் அவங்க அதிகமாக நேசிக்கிறாங்க. கிரேக்க பெண்களே நேசிக்கப்படவில்லை. அவங்க சற்று உதவி கம்மியாக கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு சலசலப்பு. அப்போ அந்த சலசலப்பு அந்த கைம்பெண்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம ஒரு 6 பேரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். ஏன்னா சீஷர்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணணும், நம்ம சுவிசேஷ ஊழியத்தை பண்ணணும், ஹீலிங் பண்ணணும். அதுதான் நம்ம வேலை. சாப்பிட்டியா, கையை கழுவியா, தட்டை கழுவியா, படுத்தியா, தூங்குனியா, பல்லு விளக்குனியா, இது எங்களுடைய வேலை இல்லை. இதுக்குன்னு உதவியாளர்கள் வேண்டும், அசிஸ்டன்ட் வேண்டும். அதனால மக்களை விசாரிப்பதான் சேர்மனுடைய வேலை. அதனால இது எங்களுடைய உதவி வேண்டும். அந்த உதவியாளர்கள் தெரிந்து கொள்றாங்க. அந்த உதவியாளர்கள் தெரிந்து கொள்றதுல அப்போஸ்தலர் 6 ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் டீக்கன் ஸ்தேவான். பிரஸ்பைட்டருக்கு முன்னாலே டீக்கனுடைய அபிஷேகம் ஸ்தேவான் ஃபர்ஸ்ட் பிரஸ்பைட்டர். அந்த பிரஸ்பைட்டர் அனைத்தையும் பவர் 6 அந்த தலைவர்கள் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் அபிஷேக ஆராதனை எப்படி பிஷப்பு ஐயர்களுக்கு அபிஷேக ஆராதனை இருக்கோ, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்த இயேசுவுடைய சீஷர்கள் அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க. அப்போஸ்தலர் 6 அவர் அனாயிண்டிங் பவர் வாங்குறாரு, அபிஷேகம் பெறாரு. அனாயிண்டிங் பவர் அபிஷேகம் பெற்றவர். அது மட்டும் சும்மா இல்லை. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 6 அவர் விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கிறாரு. பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் பரிசுத்தம் வல்லமையை பெறுகிறாரு. பரிசுத்தம் வல்லமையை பெற்றது மட்டுமில்ல, அற்புதங்களும் அடையாளம் மிராக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸ் செய்கிறவராக காணப்படுறார். ஆண்டுடைய ஊழியக்காரர் அவர் ஒன்று சர்வண்டா மட்டும் இல்லை, ஆண்டுடைய தூயனுடைய மகிமை பெற்றுக்கொள்கிறார். தூயனுடைய மகிமை பெற்றுக்கொள்வதற்கு அபிஷேகம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து அழக பயங்கரமான பவர் திருச்சபை உள்ள இஸ்ரேல் மாறிட்டார். எப்போ ஊழியம் பெறுவது அப்போ எதிர்ப்பு அதிகமாகும். அவர் விரோதமான எதிர்ப்புகளும் ரொம்ப அதிகமாகும். அப்படித்தான் அதிகமான எதிர்ப்பு அவருக்கு விரோதமாக அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை அவருக்கு விரோதமான எதிர்ப்பு வருது. ஆனால் அந்த எதிர்ப்புக்கு அவர் வரல. அவர் ரொம்ப தேவ சாயலை போல காணப்பட்டது. யாத்திராம் 30ஆம் அதிகாரத்தில் மோசே கடவுளோடு பேசுகிறப்போ கடவுளுடைய ஆண்டவருடைய வல்லம் அவர் மேலே இறந்தப்போ அவர் வெண்மையாக மாறிவிட்டார். அவர் முகத்தை மக்களால் பார்க்க முடியல. அங்கே இருக்க யூத மக்கள் சொல்கிறாங்க, நீ முகத்தை மூடிக்கோங்க, உங்கள் முகத்தை எங்களால் பார்க்க முடியல. உங்கள் முகத்தில் ஒரு பவர் இருக்கு, அபிஷேகம் இருக்கு. நாங்கள் பார்க்குறப்ப என் கண்கள் கூச்சமாக இருக்கு. அந்த செல்லில் இருக்க டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டு கண்ணுக்கு நேரம் வச்சுன்னா கண்ணை திறக்க முடியாது.
ENT அந்த கண் டாக்டர் போன அப்துல் டாக்டர் போய் கண்ணை டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு பவர்ஃபுல் லைட்டு கண்ணுக்குள்ள அடிப்பார். அந்த கண்ணுக்குள்ள லைட் அடிச்சா ஒரு 6-7 மணி நேரம் அந்த கண்ணுடைய வெளிச்சம் மாறிடும், இருளாயிடும். அதே மாதிரி தான் சூரியனை பார்த்தீங்கன்னா அந்த கண் இருள் அடைஞ்சிச்சு. அப்படிதான் அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய கண்கள் இருளடைஞ்சிருச்சு. அந்த பவர்ஃபுல் லைட் பட்டதில் இருளடைஞ்சிச்சு. அதே மாதிரி தான் சேவனை பார்க்கிறப்ப அந்த மக்களுடைய கண்கள் இருளடைஞ்சது. அவ்வளோ மகிமை. அவருடைய முகம் தேவ சாயலாக, இந்த மாடல் ஆஃப் லார்ட் கடவுளுடைய சாயலாக மாறிச்சு என்று அப்போஸ்தலர் 6:15 சொல்றாரு. அப்போ அவன் போட்டு கொடுக்குறவங்க அதிகமாகிட்டே இருந்தான். சேவானை பற்றி போட்டு கொடுக்குறவங்க அதிகமாகிட்டே இருந்தான். போட்டு கொடுக்குறவங்க அதிகாரப்போ அவன் கொண்டு ஜெயில போடுறாங்க. ஜெயிலில் போடுறோம். அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை ஒரு மெசேஜ் ஒரு தெய்வ பார்த்தேன். கோல் பைபிளே சொல்றாரு. பிதாக்களே, ஆபிரகாம் தேவன் தன் சொந்த ஜனத்தை விடத்தை விட்டு அழைச்சாரு. ஆதியாகமம் 12 உள்ள உன் தேசம் இனத்தை விட்டு எடுக்கிற வாழ்க்கையை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அப்போஸ்தலர் 7:1-2 கோல் பைபிளை சொல்லிட்டு அவர் சொல்றார், தேவன் கைகளினால் கைப்பட்ட ஆலயத்துக்கு இல்லை. அப்போஸ்தலர் 7:47-49 சொல்றார். இது செங்கல்ல கட்டப்படுறா, இது மனுஷனால கட்டப்படுறது, இங்க கடவுள் இல்லை. அதுதான் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சாலமோன் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் மாசப்படுவாரோ வானாதி வானங்களும் என்னை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் ஏமாற்றம். இவர் எவ்வளவு பூமிக்கு வானத்துக்கும் ஒரு அதிகாரம் உள்ளவர். வானத்தை பார்த்து உண்டாக்குறதுனால எல்லாத்தையும் உண்டாக்குறது. இதில் நான் கட்டின ஆலயத்துல தங்குவாரோ 8:63 1 நாளாகவும் 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரத்தில் சொல்ல மெய்யாகவே 27 மெய்யாகவே இல்லை. 1 ராஜாக்கள் 8:63 ஒரு 2 நாளாகவும் 6:27 சொல்வார், மெய்யாகவே தேவன் பூமி வாசம் பண்ணுவாரோ நான் கட்டின ஆலயம் மாற்றம். ஸ்டேவானுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்ன? அவர் வெளியே கொண்டே கல்லேறி இருப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி சிறுகையில் இருப்போம் அதை பார்த்து இதாக்கள் பண்ணி தான் செய்கிறது லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அதே மாதிரி இந்த கடைசி சொல்றார், பிதாவே இவர்களே இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது மன்னிப்பு, மனமாகும். இளையகுமாரன் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து சொன்னபோது மன்னிப்பு கிடைச்சது. ஏதோ சோதனை இல்லாம இருக்கான்னு கூப்பிட்டு அவன் மன்னிக்கல. அவர் தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து சொன்னபோது என்னது அந்த ஏழைக்காய் அந்த பாவியார் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பாதங்களை தன்னை நினைத்து கண்ணீரினால் அழுது கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களை கழுவி முத்தம் செய்து தன் தலைமுடியினால் இயேசுவின் பாதங்களை துடைத்து பரிமள தைலத்தால் துடைத்தவர்களால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஜீசஸோட பெஸ்ட் குவாலிட்டி இஸ்ரவேல் அந்த கண்டன், டேய் நீ ஏன்டா அதிகமா பேசுற, நீயும் நானும் திருடர்கள். அவரோ உத்தமன். தன்னை நினைத்து பரத்திலிருந்து எனக்கு வாழ்வு கொடுங்க கூப்பிட்ட பொழுது அவனுக்கு ஒரு பெரிய வாழ்வு கிடைச்சது, மறுமை வாழ்வு. ஜீசஸுடைய தன்மை அதுதான் பெஸ்ட் குவாலிட்டி. இங்க சேவா நினைச்சல் அவர்களை மன்னிக்க மாட்டவர். அதே நேரத்தில் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வந்த அந்த ஆசாரிகள் என்ன பண்ணணும்னா தங்களை எவன் மாற்றிக்கொண்டாரோ அவனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அவருக்கு உயிருள்ள ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு இந்த தூய பௌராயத்தில் நீங்க நானும் ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க கேட்கிறப்போ நம்மளை நினைத்து நம்முடைய தவறுகளை நினைத்து ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க கேட்கிறப்போ நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். கலங்கினாலே திகழ்ந்தினாலே துதியினால் எழுந்திடும். கர்த்தரை துதியுங்கள், நான் எக்காலத்தோடும் கைத்தாளங்களோடும் அவரை துதிப்பேன்.
27 ஆண்டுகள் இந்த திருச்சபையில எத்தனை பேர் துதிச்சிங்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். அண்ணான் போய் தகப்பனே என் சிறுமையை பாருங்கள் ஜெபிக்க பொழுது அந்த வாழ்வு மாற்றப்பட்டது. யாக்கோபு போய் நான் கைவிடப்பட்ட நிலைமையில வரப்பா எனக்கு வாழ்வு கொடுன்னு யாக்கோபு ஜெபித்த பொழுது, நான் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடனையும் கொடுக்கப்பான்னு யாக்கோபு ஆதியாகமம் 28:20 ஜெபிக்கிறப்போ, ஆதியாகமம் 32:10 கோலும் தடியுமாய் போன அவன் இரு ஜனத்திரள் கூட்டமாய் தேசத்துக்கு திரும்பினான் என்று வேதம் சொல்லுது. அந்த ஏழை தாய் ஆண்டோடு அந்த சன்னிதானத்தில் ஜெபித்து தனக்கு இருப்பவைகளை எடுத்து அந்த அவன் காணிக்கையாக செலுத்தின பொழுது அவனுடைய ஊழியர் இன்னைக்கு அவனுடைய அந்த வேலை ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்ததாக இன்றும் அவனுடைய ஊழியத்தை சொல்றாங்க. 18 வருடங்கள் பிரமான ஒரு கை நீட்ட குமுறி எவ்வளவோ நிமிர முடியாத கூடிய மாட்டில் சொல்றாங்க. இயேசுவே அந்த ஆலயத்தில் உற்று பார்த்தாங்க. இயேசுவே இருக்கிறாங்கிற நம்பிக்கையோடு அந்த தாய் உற்று பார்த்த பொழுது அந்த தாய்க்கு வாழ்வு கிடைச்சது. ஒருவேளை தூய பௌராலயத்தில் நீங்களாலும் ஆண்டவர் இருக்கிறார், கையினால் செய்யப்பட்ட ஆலயம் இல்லை, இப்பொழுது பேராயருடைய கையினால் அவர் இது பிதா குமாரன் பசுத்த ஆவியினால் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு முயற்சிப்படுவதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவத்தை ஒப்படைச்சிடமோ அப்ப இதை கொடுத்தவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க கேட்டாங்க எல்லாம் செகண்ட். இந்த ஆண்டுடைய வீடு கடவுளுடைய இல்லம் என்று நினைக்கிறப்போ அந்த கடவுளுடைய இல்லத்துக்குள்ள கடவுளை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் ஒரு மாண்டு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் சொல்ற கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. கைத்தாளத்தோடு ஓசையிடத்து ஆண்டவரை துதிங்க. துதிக்கிறப்ப அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஏன்னா அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே உயர்ந்திருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் கையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் இல்ல, தேவனா இது கையினால் செய்யப்பட்டாலே போகலை, இந்த ஆலயத்தில் இல்லடா நீங்க ஏமாந்ததேன்னு சொல்லிட்டு தன் மரண படுக்கையில் மன்னிக்கிற ஒரு மனிதனாய் செய்வான் காணப்பட்டார். மரணனா கல்லறிந்து போடுறாங்க, எப்படி இருக்கும் பாருங்க. யாராவது ஒருத்தர் ஒரு கல்லெடுத்து ஒரு மண்டையை போட சொல்லுங்க. கௌரி மிஷனரி திருவள்ளூர் பகுதியில் ஊழியப்பட்டார். கௌரி மிஷனரி ரெவரண்ட் கௌரி வெள்ளாக்கி போட காக்கி ட்ரௌசர் தான் போடுவார். எப்பவுமே காக்கி ட்ரெஸ் தான். ஏன்னா கல் எடுத்து போட்டால் எரிவாங்கலாம், ஒரு ரத்தம் கல் எடுத்து எரிவாங்கலாம். அந்த மண்டையில் ரத்தம் பட்டு மண்டையில் கல் போட்டு மண்டை உடஞ்சி ரத்தம் அடியும். மண்டையில் ஈஸியாக கல் போட்டோம்னா ஸ்ட்ராங் வரும். மற்றெல்லாம் தோல் சதை இருப்பதெல்லாம் ஃபான்சர், அதை அவ்வளோ சீக்கிரம் வராது, பஞ்சு பஞ்சாக இருக்கும். இந்த ரத்தம் பஞ்சு வெள்ளாங்கிலாம் வீணாக போகுது, தைக்க முடியல. அங்கே தைக்க ஆளுநர்னு காட்டி சொல்லி வருவாங்க. அங்கே குதிரையில் வருவார். அந்த திருவள்ளூரில் வீக்காடு ஹாஸ்பிட்டலுக்கு அவருடைய பணித்தளம் பெரிய சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச். அவர் மெத்தடிஸ்ட் மிஷனில் வந்து பெரிய சர்ச்சு, பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்டல்ஸு, பெரிய ரிட்ரீட் சென்டர், பெரிய 100 ஏக்கர் அந்த பகுதியே வைக்க 2000-3000 ஏக்கர், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாங்கி மக்கள் கொடுத்தார். அவரை பல முறை கொல்ல முயற்சி செய்தாங்க. ஒரு முறை குதிரை வரணும், குதிரையை கீழே தள்ளணும். குதிரை வரப்போ காட்டிலே வரப்போ 2 பக்கம் கயிறை டைட்டாக பிடிச்சி பெரிய பாலம், அதாவது பெரிய கயிறு 10 கயிறு சட்டம்னா மணிக்கு அதை தூக்கி பிடிச்சா குதிரை தட்டி கீழே வந்துடும். அந்த பக்கம் 10 பேர், 10 பேர் ஒரு ஹேண்டில் இருந்தாங்க. குதிரை தூரமாக வருது, பக்கத்தில் வந்து கயிறை பிடிச்சிடணும்னு எனக்கு அதுதான் குதிரை வரவே இல்லை. குதிரை வரவே இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் குதிரை இதுக்குள்ள குதிரை எங்கேயோ பாஸ் ஆகிடும். ஆர்ட்ஸ் பவர் ஜாஸ்தி, குதிரையுடைய சக்தி அதிகம். ரொம்ப தூரம் தாண்டி போயிடுச்சுங்க. அது வரப்போ கண்கள் மறைக்கப்பட்டுச்சான். உடனே அந்த இடத்துல 20 பேர் ஆசாபாங்க. அதுதான் அது இவங்களுடைய பிரபுதாசர்கள் மாமனார் ஊருன்னு நினைக்கிறேன் அந்த பகுதி. இந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்கிறார். அதெல்லாம் பெரிய சர்ச்சை, கோவில் சர்ச்சை, பெரிய கூட்டம், மெத்தடிஸ்ட் சர்ச்சை கோவில். அந்த குடிக்கார ஒரு ஈக்கார் பொதுவாக ஊழியம் வந்து அதுதான் அவனுடைய, அதுதான் சொல்ற அநேக ஆலயம். ஆலயம் என்பது கடவுள் மன்னித்து வாழ்வு கொடுக்கிற இடம்.
நாமும் பிறரை மன்னித்து வாழ்வது இடம் தான் ஆலயம். அந்த ஆலயத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். அவர்களுடைய மூன்றாவது சொல்லியிருப்போம். ஆலயத்தில் அந்த பிரிவினை காட்டுறது. இன்னைக்கு திருச்சபையில் பிரிவினை இருக்கு. மெடிக்கல் சர்ச்சு, இண்டிபெண்டன்ட் சர்ச்சு, ஏஜி சர்ச்சு, சிஎஸ்ஐ, டிஎஸ்சி, ஏஎஸ்சி. முதல்ல ஏஎஸ்சி சர்ச்சுக்கு, டிஎஸ்சி சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஃபுல்லாக பாட்டு தான். 6 மணிக்கு ஆரம்பிச்ச சர்வீஸ் 9:30 தான் முடிஞ்சது. கம்யூனியன் சர்வீஸ், கம்யூனியன் கிடையாது. ஈஸ்ட் கிறிஸ்துவ வரலாறு வாசிக்கிறாங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற ஜீசஸ் பிறந்த ஹிஸ்டரியை வாசிக்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் மாற்றி 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 டெக்ஸ்ட் வாசிக்கிற மாதிரி 2 பாடங்கள் வாசிக்கிறாங்க. பாட்டெல்லாம் எல்லாமே பாடுறாங்க. வித்தியாசமாக இருக்கும். பட் அது அவங்களுடைய பாரம்பரியம். நேற்று கடைசியாக 11 மணிக்கு ஒரு மெடிக்கல் சர்ச்சுக்கு போயிருந்தேன். மாறி ஒரு மெடிக்கல் சர்ச்சுக்கு போயிருந்தேன். மக்கள் 6 பாட்டு பாடுறவங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதோ நீங்கள் யாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. ஒரு சோறு பண்ணிக்கிறோமோ வெளியிட்டு உடனோடு ஆடும். அதே மாதிரி தான். ஆனால் நேற்று 11 மணிக்கு இவர் வரல, சாயங்காலம் வந்தார். என்ன டான்ஸ் அந்த மக்கள் என்ன அப்பா. ஒரு அம்மா ஒரு 40 வயசு இருக்கும், ஒரு லேடி, ஒரு சகோதரி. என்ன டான்ஸ் போடுறா, சந்தோஷம். இது ஒரு வகை கூட்டம். லுத்ரன் ஒரு வகை கூட்டம். நம்ம வகை எல்லா இதயங்களும் எல்லா ரகசியம் வந்திருக்க சர்வீழ கடவுள். இது ஒரு வகை கூட்டம். இதுதான் என் துணைவர் நானும் சர்ச்சுக்கு வந்தேன். பாட்டா பாடுறாங்க. அது அவனுக்கு பிடிச்சது, இது இவனுக்கு பிடிச்சது. உனக்கு ஏன் வருத்தம்? ஆனா இதுதான் பிரிவினை. நான் அப்போலை செய்த வேண்டும், கேவாவை செய்த வேண்டும், அப்போல நீர் பாய்ச்சல, அப்போல பேர்ல ஞானஸ்தானம். ஜீசஸ் தான்ப்பா. அந்த ஹீரோ யாரு? ஜீசஸ் தான். அதுதான் உங்களுக்கு நூல்ல சொல்ற. நீ தான் ஆலயம். நீ எப்படி கடவுளை தொழுகிறீங்க? சங்கீதக்காரன் 122 சொல்லி, கண்மலையாய கர்த்தாவே, நான் கூப்பிட்ட நாளிலே செவி கொடுக்காவிட்டால் நான் குழியில் இருந்தவருக்கு போராடி 28 நீரே என்னை ரட்சிக்கிற ஆண்டவன் கடைசி சொல்லிட்டு அவருக்கு வாழ்வு கிடைச்சதால் தான் சங்கீதம் 71 கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கப்படையாதபடி. அது 28 சொல்ற, நான் do not shame. நான் வெட்கமே அடையக்கூடாது வாழ்க்கையில. எனக்கு வெட்கம் இல்லாத ஒரு வாழ்வை தானே அந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிற. அந்த சங்கீதக்காரன் தான் கர்த்தரைக்கு நீங்கள் 150 துதிக்கிற ஆண்டவர். எப்பொழுது ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளா நாம் மாறமோ அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்கிறார். 1 Corinthians 3:17 நீங்கள் தான் அந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. 1 Corinthians 17 சொல்றார், ஆவியினாலே ஞானத்தை கொதிக்க வரும், ஆவியினாலே அறிவை உணர்த்து வரும், ஆவியினாலே விசுவாசம், ஆவியினாலே அற்புதம், ஆவியினாலே அதிசயம். 9 விதமான வரங்களை சொல்வார். ஆவியில அந்த திருச்சபையில யார் தலைவரில் எப்படி பிரெயின் வேலை செய்யணும்னா கோமா ஸ்டேஜ், கண்ணு வேலை செய்யணும் பிளைண்டு, கை கால் வேலை செய்யணும்னா முடவன், மூக்கு வேலை செய்யணும்னா இந்த 2 தொண்டைக்கு கீழே 2 பைப்பு இருக்கு. ஒரு பைப் வழியா காத்து போகும், இந்த இன்னொரு பைப் வழியா உணவு. சாப்பிட்றப்போ காத்து முடிக்கணும், சாப்பிட்டு முடிச்சோன்னா காத்து பைப்பு வரணும். இதுக்கு சுவிட்செலாம் இல்லை, லிவர்லாம் இல்லை. கடவுளுடைய படைப்பு பாருங்க, இவ்வளோ அருமையான படைப்பு. ஆனால் சாப்பிட்றப்போ அந்த பைப்பு திறந்தா என்ன ஆகும்? அப்பதான் சிரசில் இருக்கு, தலையை பட்டு பட்டு போடுவாங்க, கோவத்தெல்லாம் காட்டுவாங்க. ஏன்னா நடிக்கிற ஸ்பீட்ல அந்த குழுங்கல அந்த சாப்பாடானது காத்து போயிட்டு வெளியே வந்துடும், இலக்கிய. இதுதான் தத்துவம். அமைப்பு பாருங்க எப்படி இருக்கு. அந்த 2 ஒன்னா வேலை செஞ்சாதான் வாழ்வுது. அதே மாதிரி திருச்சபையில இது கடவுள் பிரெயின் வேலை செய்யணும். கோமா ஸ்டேஜ் இருந்தாலும் கொண்டுதான் போனாலும். கடந்த நாள் ஒரு மிரட்டல் கேட்கிறோம், 1 வருஷம் வேலை செய்யலாம் எதிர்பார்க்கலாம். திடீர்னு எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சுன்னா, அம்மா எழுந்து உட்காந்து என் குழந்தை எங்க ஒரு நான் பால் கொடுக்கணும் நினைவு வந்துச்சான். ஜபம். இது நடந்த சம்பவம்.
सारा डॉक्टर डीजे दिनगरणों पाल दिनगरणों इला मोहन सिला सरसो बिल्डिंगो पुल्लियागो स्मितो इला जील मुनियो சார்ஜ் பண்ணறோ யாரோ வந்து ஜோமல்ல அந்த அம்மாவுடைய அந்த சகோதரி தாயார் அந்த சகோதரி பிள்ளைகள் எங்க அம்மாக்கு ஒரு வாழ்வு கூட எங்க அம்மா நீங்க மகனே கூப்பிடுற அந்த 7 வயசு பிள்ளையோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கோமா ஸ்டேஜ்ல அந்த பெண்ணை வாழ்வு கொடுத்தார். அந்த உயிருள்ள ஆண்டவர் தான் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவற்றை வந்து நீங்க நான் வெளியே வந்து சொல்லக்கூடாது. திருச்சபையில் ஐயர் சேர்மன் டீச்சர் இன்னைக்கு மிக போடுறாங்க. என்ன பிரஸ்பைட்டு போட்டாங்க, அப்புறம் பிரஸ்பைட்டு சேர்மன் போட்டாங்க, இப்போ சேர்மன் அப்பதான் நிறைய ஐயர் சொல்றாங்க. அது ஜூனியர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். நான் தலைவர் அவ்வளவுதான். ஆனா இங்க யார் திருச்சபை தலைவர்? இயேசுவே. இங்கு ஐயர் குருவானவர், செக்ரட்டரி, ட்ரெஷரர், மூப்பர், பயர், சண்டே ஸ்கூல், யூத், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனா இந்த திருச்சபை மறைவில் இருக்கும் கட்டாம. என்னைக்கு அந்த திருச்சபைக்குள்ள நாம் போய் நான் செக்ரட்டரி சொன்னா ஐயர் கேள்வி சொல்லணும், ஐயர் சொன்னா செக்ரட்டரி கேள்வி சொல்றோமோ அன்னைக்கு விழுந்து வச்சு நம்ம தெய்வமான ஒரு அட்ஜஸ்டபிள் மேன், சூப்பர் மேன். அவருடைய சகோதரர் சக்தி டிஎஸ்சி திருச்சபையோடு இணைந்து போற ஒரு மனிதன். எந்த குருவானவரோடும் இணைந்து தெய்வமாக போவார். ஏன்னா எனக்கு நல்ல இந்த பேர் பரிச்சயமான தெய்வமான பேரை தான் கற்றுன்னு சொல்ல முடியும். இவர் பேர் தெரியல, இப்போ இருக்க செக்ரட்டரி தம்பி பேர் எனக்கு தெரியல, மறந்துச்சு. தெரியும் அந்த பேர் தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் டைப். அப்படி நம்ம என்னைக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பா போறோமோ அதுதான் திருச்சபை. ஏன்னா இது யாருக்கு? சகல ஜனங்களில் இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதல்ல அப்புறம் காணாம குடிச்சாரா யோவான் டைம்ல. அடுத்து எங்க போனாரு? திருச்சபைக்குள்ள போயிட்டார். திருச்சபைக்குள்ள போய் சேர்ந்துட்டார். அதுதான் சேவன் செய்தார். திருச்சபைக்குள்ள இருந்த ஊழியர் அங்க டீக்கனா ஊழியக்காரனா வரப்பெற்றவர் ஊழியக்காரனா மாறவனே தேவனுடைய பசுத்தாவின் வல்லமை விசுவாசம் மிரட்டல் சற்பனை எல்லாம் வாங்குது. சட்டம் என்ன சொல்லும் அதுக்கு மட்டும் தான் போயிட்டா. உயிருக்கு கவலைப்படல, உயிர் போறதை பத்தி கவலைப்படல. அங்க இருக்க வேத பாடங்கள் ஆசாரியர்கள் அங்க கொல்லுவான்னு தெரியும். என்னைக்கு திருச்சபை காரியங்கள் தலைவர்களுக்கு விரோதமா பேசினானோ அவனுக்கு அடி விழுன்னு தெரியும். இருந்தாலும் தேவன் அதை பத்தி பயப்படவே இல்லை. அந்த ஜெயில் கிடைச்ச உடனே பிதாக்களே கேளுங்கள், அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி உபயோக பண்ண தைரியமா ஒரு வார்த்தை. அதுதான் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல பின்பகுதியிலிருந்து பவுலடிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல பெரிய மெசேஜ் பவுலடிகளுக்கு கொடுப்பார். அப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டா அவர் ஒப்பு கொடுக்கிறார். கவலைப்பட அடி உணவு சாக போறது முக்கியமாயிடுச்சு. முக்கியமானாலும் தேவன் கையிலான செய்யப்பட்ட ஆலயத்துல நீ ஆலயத்தை சொல்லி ஏமாத்தாத பொய் சொல்லாத. கர்த்தரை துதியுங்கள். இன்னைக்கு கர்த்தரை துதிக்கிறமான ஆண்டவர்களா இருக்கிற ஒரு தாத்தா மகா வீட்டுக்கு வந்தார். ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வீட்டில் இருந்தாரு. பண்டிகைக்கு மகா கூப்பிடுச்சு, அப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா கிறிஸ்துமஸ்க்கு. பொண்ணு வீட்டுக்கு வந்து சார் சர்வீஸ் வரப்போ நம்ம மனைவி நீ போகலான்னு வச்சுக்கோங்களேன். வேற வீட்டு சர்ச்சைக்கு வர 8 மணி சர்வீஸ். 8 மணிக்கு சொன்னாங்க. பிரதமராஜ் பண்ணி ஐயா நான் ரொம்ப அவசரமாக வாக்கிங்லாம் எனக்கு போகாமல் துணியை காலையில் போகணும்னு ஓடி காலம் சிறந்து தூங்கிட்டேன். மரம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் நடக்கக்கூடிய நான் 20 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பொருளும் ஓடி வரேன். டென்ஷன் இல்லாமல் வரலையே மக்கள் வரல. டென்ஷன் ஏன்னா தெரியும் லேட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி டென்ஷனாகி வருவாரு. என் கூட 40 வருஷமா எங்களோட தொடர்பு 30 வருஷமா இருக்கும். 2 பேரும் பயணித்து கொடுப்போம் வீட்டில். எங்களுக்கு போனால் என்ன எப்போ கோவப்படுவேன், எப்போ திட்டுவேன் எல்லாம் மட்டும் தெரியும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வார். அப்புறம் சரியாயிடுவார். நாளைக்கு தான் அரசு பேசுவார். அப்போ அதே மாதிரி அந்த தாத்தா வந்தாங்க. 8:30 மணி சில்பான்ஸில் இந்த டிஎஸ்சி சர்ச்சைக்கு 3ஆவது சர்வீஸ் வரல. ஏன்னா 8:30 மணிக்கு பில் அடிச்சிருவாங்க. 9 மணிக்கு மெசேஜ் வந்து 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க யாருக்காக.
டைம் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மக்கள் நம்ம மக்கள் 8 மணி சர்வீஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? 8:30. அந்த தாத்தாவும் பையனும் இருக்காங்க. சர்ச்சு எங்க சர்ச்சு 8:30ன்னா 8:30 ஐயர் என்ன பண்ணுவார்? பிதா குமாரன் பரிசுத்தாவியினால் ஆமென் ஆரம்பிச்சுவார். 8:29 செக்ஷன் பெல் அடிச்சு யாரையும் கேட்கக்கூடாது, பெல் அடிச்சுவார். 8:29 போய் செக்ஷன் அடிச்சுவார். கோயில் பிள்ளைக்கு போய் அடிச்சுவார். ஐயரை கேட்க மாட்டார், யாரையும் கேட்க மாட்டார். 8:29 பெல் அடிப்பார். 8:30 கொயரோட வெளியே நிற்கணும். 8:30 20 செகண்ட் 10 செகண்ட் வரணும், கொயருக்குள்ள வருவார். நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். கடைசி பாட்டுக்கு அம்மா கோயில் வந்து தைரியமாக உட்காந்துச்சு. கடைசி பாட்டு இன்னைக்கு யாரும் நான் பார்க்க உள்ள உட்காந்துருந்தேன். நீங்களும் சரியாக வந்துருக்கீங்க. சரியாக வந்தீங்களா? கோயிலுக்கு வருவது லேட்டா வருவார். ஏன்னா அந்த ஒரு வேலை வரும், ஆரம்பிக்கிறப்போம் உள்ள இருக்கும். கடைசி பாட்டுக்கு உட்காந்துச்சு நேற்று சர்ச்சில். 2வது சர்வீஸ், 2வது சர்வீஸும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் யூரோப் சர்வீஸில் அப்படி அந்த டைம் என்ன தாத்தா சொன்னால் பாருங்க ஒருத்தர் அந்த பையன் அமைக்க ஃபேன் வண்டியை 2 ஃபேன் ஓடுறா. அதை பார்க்க நாய் இல்லையா? இங்கே எல்லா ஃபேனும் ஓடுது, எல்லா வீட்டையும் எரியுது. ஒற்றையை இவ்வளோ நேரம் பாட்டு பாடுறாங்க. சர்வீஸில் இவ்வளோ குறையா சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எப்படி இருக்கிறாங்க? என்னடா இவ்வளோ நேரம் மெசேஜ்? நான் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் செல்வயற்கான வரப்போ டைமை பார்க்க 1.5 மணி நேரம் பேசுகிறேன். எனக்கு மறக்க முடியாத நிலைக்கு வாழ்க்கையில். ஆனால் அடிக்கடி டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டைம் முடிக்கணும். எல்லாத்தையும் முடிச்சு கத்தர் உறவு இருப்பாங்க. அவங்களுக்கு இதுவரையும் சொல்லி இந்த குறையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு காலையில் போட்டு 2 பேரும் வீட்டை தாண்டி போயிட்டாங்க. டிஃபன் கொடுத்தாங்க. இட்லி, வடை, பொங்கல், பூசு, கேசரி, காஃபி குடிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ உண்டு ரெடி ஆகிட்டு சாப்பாடு. அந்த கேட்டு பிடிச்சிருந்தாங்க. திரும்பவும் சொல்கிறாங்க லைனாக கேட்க வந்தாங்க. திரும்பவும் கேட்க வந்தாங்க. தாத்தா சொல்லிட்டாங்க. எவ்வளோ தாத்தா நான் போட்டேன்? 10 ரூபா. 10 ரூபாய்க்கு எத்தனை கதை சொன்ன தாத்தா? இதுதான் திருச்சபை. திருச்சபை என்பது ஆயர், செயலர், பொருளர், கோழிக்குள்ளே திருச்சபை மக்களை நாம் கொயர், யூத், பெண்கள், ஆண்கள் எல்லாரும் சேர்ந்துதான் திருச்சபை ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் யார் பெரியவர், யார் சிறியவர்? திருச்சபையில எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? நான் இந்த திருச்சபைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த திருச்சபையில எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஒரு பெரிய பிரசங்கியார ஜிஎன் ஒரு சர்ச்சைக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. பெரிய சர்ச்சை அமெரிக்காவில். அதுக்கப்புறம் தான் பழைய சொல்லு தென்கொரியா. அவர் ஒரு சர்ச்சைக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஒரு சகோதரி வந்துச்சு. 8 மணி சர்வீஸ் எனக்கு வந்துட்டார். அந்த சகோதரி சுடிதார் போட்டுட்டு சாலைக்கு குறுக்க கட்டிட்டு வேலை செய்யறப்ப இழுத்துட்டு அந்த மாதிரி கட்டிட்டு அது தரையை குடிக்கிறது, ஃபுல் பீட்டை துடைக்கிறது, எல்லாத்தையும் துடைக்கிறது, வேர்வையினால அது ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிச்சு. வேர்வை அவ்வளோ வேலை செஞ்சது. 8:28 முடிச்சுட்டு வெளியே வந்துச்சு. உடம்பெல்லாம் வேற. அந்த சகோதரியை பார்த்து ஜிஎம் மொழியில் தோற்றமானா தோத்துட்டு அன்னைக்கு 2000 அவங்க ஊரில் 100 ரூபா டாலர் தான் பெருசு. ஏன்னா அந்த 100 ரூபாய் நம்ம 1000 ரூபாய்க்கு போயிருக்கோம். 1010 ரூபாய்க்கு 1100 ரூபாய்க்கு ஒரு டாலர் எடுத்துக்க 100 ரூபா டாலர் எடுத்துக்கிட்டாங்க. இருக்காங்க அந்த பாப்பா. அந்த அம்மா சொன்ன அந்த அவர் சொன்னாரா, இன்னும் வேலை செஞ்சுருமா கடவுளுடைய ஆசீர்வதிக்கிறார். நோ தேங்க்ஸ் ஆண்டி, நீங்களே வச்சுக்கோங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பாப்பா வெளியே போச்சு. ஒரு பென்ஸ் காரில் உட்காந்துச்சு. 3.25 கோடி ரூபா அந்த காரோட சல்லுன்னு போயிடுச்சு. பணத்தில் 8:29 ஐயர்கிட்ட வந்தார். ஐயர்கிட்ட அந்த பொண்ணு யாருன்னு கேட்டார். பெரிய போலீஸாக பொண்ணு. ஆனால் காலையில் 8:25 8:28 இருக்கிறோம். சர்ச்செல்லாம் தொடங்க. இந்த பொண்ணு தன்னை அர்ப்பணிப்போடு பணி செய்துன்னு சொல்லிச்சாங்க. அந்த வந்த ஊழியர்களோட காரோட 4 லட்சம் ரூபா. ஆனால் அந்த அம்மா போனோடைய காரோட அவர் டை அப்படி போட்டு கிட்டப்பா அந்த
ஆனால் இது கடவுளுக்கு இருக்கிறார், இது கடவுளுடைய மெய்யாகவே மெய்யாகவே தேவன் பூமியில் மாசம் வருவாரோ வானாதி வானங்கள் மேற்கொள்ளாதே, நான் கெட்டினாலையும். அப்போ ஸ்தேவான் சொல்ற கையினால் சேர்த்தாலே பவுல் சொல்றார், நீங்களே அந்த ஆலயத்தில் கர்த்தரை துதிக்கிறப்போ, கர்த்தரை மகிமைப்படுத்துறப்போ, இது சகல ஜனங்களுக்கு ஜெப வீடுன்னு சொல்ற. அந்த ஜெப வீட்டில் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு வாழ்வதை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமா நீங்க ஒரு அற்புதங்களை கொடுத்து செய்யும் ஆண்டவர், நிச்சயமா ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து இருக்கிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஆத்துமாவே நன்றி சொல்லு, 27 ஆண்டுகளை முடித்து கர்த்தரை வெளிச்சம், கர்த்தருக்காக காத்து இந்த 27-14 சொன்னீங்கப்பா, நீங்க என் வெளிச்சம், யூஆர் எ லைட் என்று 27 ஆண்டு முழுவதும் இவ்வளவோடு கடந்து வந்தீங்கப்பா. இந்த திருச்சபையை தேவைகளை சந்தித்தீங்க, இந்த திருச்சபை பணி செய்த குருவானங்களை உயர்த்தினீங்கப்பா. இந்த திருச்சபை பணி செய்த குருவானந்த பேராயத்தில் உதவி தலைவராக, இந்த திருச்சபை பணி செய்த ஆயர் இன்று இந்த பேராயத்தில் பிஷப் சாம்பியனாக, இந்த திருச்சபையில் செய்த ஆயர்கள் பலர் எல்லாரும் உயர்ந்த நிலையில் இருக்காங்கப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீங்க தகப்பனே. இந்த திருச்சபை பணி செய்த ஒவ்வொரு மக்களையும் உயர்த்தினீங்க தகப்பனே. ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருடைய பிரசனம் திருச்சபை மக்களை ஆசீர்வதித்தீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட இந்த நாளில் இந்த திருச்சபை பணி செய்யும் அருமையான அன்பு ஆயருக்காக, குடும்பங்களுக்காக, இந்த திருச்சபையோட பணியாளர் குடும்பங்களுக்காக, இந்த திருச்சபையோட செயலர் பொருளர் ஆட்சி மன்ற குழுவிற்காக, இந்த திருச்சபையுடைய பாடல் குழுவிற்காக, இந்த திருச்சபையுடைய பெண்கள் ஐக்கியத்திற்காக, ஆண்கள் ஐக்கியத்திற்காக, திருச்சபையுடைய சண்டே ஸ்கூலுக்காக, யூத் வீக்குக்காக, திருச்சபையுடைய ஒவ்வொரு குழுக்களுக்காக, மூத்த மக்களுக்காக, இந்த திருச்சபையை உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஒரு சிறப்பான பண்டிகையை வருஷத்துல ஒவ்வொரு ஏப்ரல் மாதத்துல கொண்டாடி கொண்டிருக்காங்க. அதற்காக நன்றி 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 தகப்பனே. ஒரு விஷயம் கூட திருச்சபை மூலம் நடக்கிற ஒவ்வொரு அற்புத காரியங்கள உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய கிருபை இறக்க போற தயவுக்காக கூட, உங்களுடைய வழியிடத்தில் இறக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. இந்த திருச்சபையை பிளஸ் பண்ணுங்க, இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்க, இந்த திருச்சபையோடு உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் இருக்கட்டும் தகப்பனே. ஒரு விஷயம் கூட இந்த நாளில் கூட எத்தனையோ மக்கள் கண்ணீரோடு யாக்கோபு ஜெபித்ததை போல தகப்பனே வாழ்விடந்த நிலைமையில வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்வுதாக என்று ஜெபிக்கிற அண்ணாலை போல கண்ணீரோடு தகப்பனே எனக்கு விடுதலை தாங்க. இந்த உலகத்துல ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில, ஒட்டுங்கிற ஒரு நிலைமையில, கட்டப்பட்ட நிலைமையில இருக்க, கற்பங்கள் அடைக்கப்படுகிற நிலைமையில இருக்க, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே ஐயா முழுமையாக என் வாழ்க்கையை இந்த திருச்சபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த 7 தாயை போல கனியோடு ஜெபித்து உடைய பாதத்துல தனக்கு இருக்கிறத எடுத்து போறேன். இதை நீங்க பிளஸ் பண்ணுங்க, இதை நீங்க ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறாங்க. அண்ணாலை போ அந்த 7 தாயை போல தகப்பனே ஐயா 18 வருடம் எவ்வளவு நிபுணமையாத பூமி இயேசுவை நோக்கினாங்க. நீங்க இங்க இருக்கீங்க, இயேசுவை வீட்டின் தலைவர்கள் நான் உங்களை நோக்குகிற தகப்பனே. 18 ஆண்டுகளாக எனக்கு இருக்கிற பலவீனங்கள், என் வயது பகுதிக்கு ரத்த கசிவு, எனக்கு இருக்கிற ஸ்டோன் பிரச்சனையில, எனக்கு இருக்கிற தைராய்டு பிரச்சனையில எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா ஏக்கத்தோடு ஏக்கத்தோடு கண்ணீரோடு தகப்பனே எனக்கு அந்த மூலத்தினால ஒரு விடுதலை இல்லை. அந்த மூலத்தினால எத்தனையோ மருத்துவமனைகள், எத்தனை கை மருந்து, எத்தனை சித்த வைத்தியம் சாப்பிட்டாலும் அந்த மூலங்கிற வியாதியை கொடுமைப்படுத்துகிறது. உட்கார முடியாத, படுக்க முடியாத கண்ணீரான வாழ்வு, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இறங்கட்டும். உங்களை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு நீ விடுதலை கொடுக்க போற தயவுக்காக 28ஆம் ஆண்டு கர்த்தாவே, என் கண்மலையாகிய கர்த்தாவே, நான் கால் பண்ணப்பா, நீங்க ரிசீவ் பண்ணப்பா, நீங்க உங்க பதிலை காங்க, என்னை விடுவீங்க, என்னை ரட்சிங்க, எனக்கு வாழ்க்கை விடுங்க. ஏகத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில எத்தனை கண்ணீர், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் தன்னை நினைத்து தன் பிள்ளைகளை உணர்கிறார். சங்கீதம் 19:12 சொல்றார், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து
என் முகத்தை தேடும் மற்றும் என் ஸ்நானத்துக்கு திருப்பி ஓசியா 5:15 சொல்லிருக்கீங்க. வருத்தப்பட்டு பாசப்பட்டு இழவுகளுக்கு வாருங்கள் என்று சொல்லுவார். என் மனிதர் உயிர்ப்பித்தார் இன்றியுடைய குமார் என்று அவனுக்காக இளைய குமாரனுக்காக பேசுங்க. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பது இவரும் ஆபிரகாமின் குமார் என்று சகைக்கு சொன்னீங்க. அந்த உயிருள்ள தகப்பன் என்னோடு வந்து எனக்கு ஒரு புதிய வாழ்வு, எனக்கு ஒரு புதிய அற்புதம், எனக்கு ஒரு புதிய அதிசயத்தை அந்த தகப்பனே. என் பாவங்கள் உனக்கு தெரியும், என் அக்கிரமங்கள் உனக்கு தெரியும், என் அநியாயங்கள் உனக்கு தெரியும் தகப்பனே, என் பலவீனங்கள் உனக்கு தெரியும். எனக்கு ஒரு விடுதலை தரப்போற தயவுக்காக கூட உங்களுடைய கிருபை எனக்கு தரப்போற தயவுக்காக கூட நன்றி. என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. இந்த 28ஆம் ஆண்டு ஒரு அற்புதத்தின் நாடாய் தூய பௌராலயத்துக்கு ஒரு விடுதலை நாடாய் இருக்க செய்ய. இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பிரச்சனை இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இருக்கட்டும், நிகழ்வை பொருட்படுத்துகிற அந்த குழுவினருக்காக ஒவ்வொரு 3 வேளை உணவு இருப்பா, ஒவ்வொரு உணவு கொடுக்கிற மக்களுக்காக நன்றி நன்றி நன்றிப்பா. ஒவ்வொருவரையும் ப்ளஸ் பண்ணுங்க. திருச்சபை 1000 குடும்பங்கள், திருச்சபை சேகர் பொருள் குடும்பங்கள், திருச்சபைய கோயில்களை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபத்தில் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற